அந்த இரண்டு ஆயத்தினுடைய சிறப்புகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற விளக்கங்களை 5 வகையான சிறப்புகளை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இதே போல இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 அம்சங்களில் 4ஐ குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்தோம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير إلى آخر الآية. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்று நாங்கள் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்தின் விளக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற பாடத்தில் ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள், அதில் சில விளக்கங்களை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக அந்த இரண்டு ஆயத்தினுடைய சிறப்புகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற விளக்கங்களை 5 வகையான சிறப்புகளை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இதே போல இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 அம்சங்களில் 4ஐ குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலாயிக்கமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இந்த 4 ஈமானுடைய 6 அர்கான்களில் 4 இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இதே வேளையில் மற்ற 2 ருக்கன்களும் 6ல் 4 போனால் பாக்கி 2 இருக்குது. அந்த 2 ருக்கன்களும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அது பற்றிய விளக்கங்களை. இதே போல் அல்லாஹுவை விசுவாசித்தல் எப்படி, அவனுடைய ரசூல்மார்களை விசுவாசிப்பது எப்படி, இதே போல அவனுடைய மலாயிக்கமார்களை, அவனுடைய வேதங்களை எப்படி விசுவாசிப்பது என்பது பற்றி சுருக்கமான ஒரு விளக்கம் சென்ற பாடத்திலே உங்களுக்கு தரப்பட்டது. அதே தொடரில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினருக்கும், அதாவது முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு, அதாவது வேதக்காரர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அவர்களை பொறுத்த வரையில்
அவருடைய காலத்தில் அனுப்பப்பட்ட நபியை நம்புவார்கள். அதற்கு முன் அனுப்பப்பட்ட நபிமார்களில் சிலரதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பின்னால வந்தவர்கள், குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப முஸ்லீம்களை பொறுத்த வரையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டது போல பிமா உன்சில இலைஹி, அதே மாதிரி குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபி வ ருசுலிஹி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்மார்களையும் விசுவாசிப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதிலும் குறிப்பாக குர்ஆன்ல பேர் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், அவர்களை விசேஷமாக நம்புவது கட்டாய கடமை. ஆனா கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாங்க, அதாவது முஸ்லிம்களை பொறுத்த வரையில அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எந்த தூதராக இருந்தாலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வரையிலும் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களையும் நம்புவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அது ஈமான்ல ஒரு அம்சம். ஆனா வேதக்காரர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபிர்கள் என்று குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த வித்தியாசத்தை கண்டிப்பா நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்றைக்கு பாப்போம், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதருக்கு இடையிலும் பாரபட்சம் காட்டுவதே அல்லது வேறுபாடு காட்டுவதே தவறு. மாறாக அல்லாஹ் குறிப்பிடுவது போல லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, அல்லாஹ்வுடைய தூதர்களில் எவரிலும் நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம். எல்லாரும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான், எல்லாரும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அல்லாஹ் கட்டளையிட்ட பிரகாரம் முழுமையாக நிறைவேற்றினார்கள். அவர்கள் எவருமே அதில் மோசடி செய்யவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். எப்படி இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவத்தை முழுமையாக மக்களுக்கு எத்தி வைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக மக்களுக்கு எத்தி வைத்தார்களோ, அதே போன்று அவர்களுக்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களும் அவர்களை யாருக்கும் நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம். அவர்கள் அனைவரும் அவருடைய கடமையை முழுமையாக செய்தார்கள் என்று நம்புவது எங்களுடைய கடமை. லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, நபிமார்களை விசுவாசிப்பது போல, ரசூல்மார்களை விசுவாசிப்பது போல அவர்களுக்கு இடையில எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் இதுக்கு மாற்றமா நடந்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறும்போது இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹ் வ ருசுலிஹி, நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நிராகரிக்கின்றார்களோ, வயுரீதூன யுஃபர்ரிகு பைன அல்லாஹி வ ருசுலி, அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கும் இடையில பாகுபாடு காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். வயகூலூன், அவர்கள் சொல்லுகின்றார்கள், நுமினு பிபாத் வ நக்ஃபுரு பிபாத், நாங்கள் சிலதை விசுவாசிப்போம் சிலதை விசுவாசிக்க மாட்டோம் என்று வேதக்காரர்கள் சொல்வதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வயகூலூன நுமினு பிபாத் வ நக்ஃபுரு பிபாத் வயுரீதூன யத்தகிது பைன ذلك சபீலா, இதுக்கு இடையில ஒரு வழியை அவர்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். அப்ப இது பிழை, இது தவறு. இப்படி செய்பவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் உலாயிக, அவர்கள் ஹுமுல் காபிரூன், அவர்கள் தான் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள். ஹக்கன், சத்தியமாக எந்த சந்தேகம் இல்லாமல் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கும் இடையில பாகுபாடு காட்டுகின்றார்களோ
வேறுபாடு காட்டுகின்றார்களோ, பாரபட்சம் காட்டுகின்றார்களோ, அவர்கள்தான் நிச்சயமாக நிராகரிக்கக்கூடிய காபிர்கள். இதேபோல் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு வேதத்திலும் அவர்கள் பாரபட்சம் காட்டினார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக சத்தியமாக நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் என்று சொல்லி போட்டு வா அத்ததினாலில் காபிரீன அதாபம் முஹீனா, இப்படிப்பட்ட காபிர்களுக்கு நாங்கள் இழிவு தரும் வேதனையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றோம். அப்ப இந்த அடிப்படையில் முஸ்லிம்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க சில நபிமார்கள் நம்புவாங்க, சில நபிமார் நிராகரிப்பாங்க. சில வேதங்களை நம்புவாங்க, சில வேதங்களை நிராகரிப்பாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய முடியாது. குர்ஆன்ல யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா நபியாக பெயர் குறிப்பிடுகின்றானோ, ரசூலாக பெயர் குறிப்பிடுகின்றானோ, இதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரையிலும் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களையும் அத்தனை ரசூல்மார்களையும் நம்புவது ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. அவர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லாருமே அல்லாஹ்வினால் தெரிவிக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அவருடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை வழங்குவான். இந்த இடத்துல ஒரு வரலாற்று சம்பவம், புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடைபெற்றது. அதாவது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு சம்பவம். அப்படின்டா பஜார்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு விசுவாசம் கொண்ட ஒரு முஸ்லிம் அவர் சொல்றாரு, வல்லதி பஅஸ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஆலமீன் என்று சத்தியம் செய்கிறார். அகில உலகத்திலும் தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறைவன் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்கிறார் முஸ்லிம். இதை பார்த்து கொண்ட யூதன் சொல்றான், வல்லதி இஸ்தஃபா மூசா அலைஹிஸ்ஸலாம் அலல் ஆலமீன். இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அகிலத்தாரின் மீது தெரிவு செய்த ரப்பின் மீது ஆணையாக என்ன அவன் சத்தியம் செய்றான். அப்ப அந்த முஸ்லீம் கோபம் வந்துட்டு, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி சொல்றான், அவருடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்றான், அவன் மூசாவுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்றான், அந்த மூசா அகிலத்தாரில் தெரிவு செய்யப்பட்டான்னு சொல்றான், நான் சொல்றேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அகிலத்தாரில் தெரிவு செய்யப்பட்டவன் சொல்லி போட்டு கோபம் அரைஞ்சிட்டார், கன்னத்தில் அரைஞ்சிட்டார். அப்ப இந்த யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் போய் முறப்படுறார். நடந்த சம்பவத்தை அப்படி சொல்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை அப்படியே கேட்டு போட்டு பின்வருமாறு சொல்லுகின்றார்கள் ரெண்டு பேருக்கும். فقال النبي صلى الله عليه وسلم لا تخيروني على موسى. மூசாவை விட என்னை நீங்கள் பாராட்டி பேச வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவை பாருங்க. எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள் அவர்கள்தான். நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டியேன், அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திலிருந்து நபிமார்களை தேர்ந்தெடுக்கின்றான். அது 1,24,000 என்ற ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அந்த நபிமார்களிலிருந்து 313 பேரை ரசூலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த 313 பேர்ல 5 பேரை உலுல் அஸ்ம்களாக தெரிவு செய்யறான் அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, வடிகட்டி வடிகட்டி மூன்றாவது வடிகட்டல். மனித சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள், நபிமார்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள் 313 பேர், அந்த ரசூல்மார்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 பேர். இவர்களுக்கு குர்ஆன்ல உலுல் அஸ்ம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 பேரும் யார் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிமார்கள்ல ரசூல்மார்கள்ல தெரிவு செய்யப்பட்ட உலுல் அஸ்ம் என்று சொல்லப்பட்ட 5 பேர் மிகவுமே சிறப்புக்குரியவர்கள்.
இந்த 5 பேரிலிருந்தும் 2 பேர் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அவர்களுக்கு ஹலீலுல்லாஹ் என்று பட்டம் சூட்டுகின்றான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர், இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரிலும் தெரிவிக்கப்பட்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவரோட சிறப்பு ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லும் போது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். நபியே, உம்மை நாம் அகிலத்தாருக்கு அருளாகவே அனுப்பவில்லை. இந்த வசனத்தை யாரும் எந்த நபிக்கும் அல்லாஹு தஆலா சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கும் அது தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க? லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவிட என்னை நீங்கள் பெருசுபடுத்த வேண்டாம், என்னை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டாம், அவரை விட சிறப்புக்குரியவராக நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அந்த பிரச்சனைப்பட்டு கொண்ட இறைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசிஹத் செய்றாங்க. சொல்லி போடி சொல்றாங்க, ஃபைன்னன்னாஸ யுஸஅகூன், இந்த முதலாவது சூர் ஊதப்பட்டால் எல்லாரும் இறந்து விடுவார்கள். முதலாவது சூர் ஊதப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்தும் மௌத்தாகிவிடும். ஒரு தரம் மிஞ்ச மாட்டாங்க. பின்னர் எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட எழுப்பி வருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் அப்படி எழும்பி வரக்கூடியவர்கள் முதன்மையானவனாக நான் இருப்பேன். யார் சொல்ற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மறுமையில் திரும்பி எழுப்பப்படும் போது முதன்மையானவனாக நான் இருப்பேன். அல்லாஹு அக்பர். என்றாலும் ஃபஅகூனு அவ்வல மன் யஃபீக். சுப்ஹானல்லாஹ். சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஇதா மூசா பாத்திஷுன் பிஜானிபில் அர்த். பார்த்தா இவங்க காண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அர்ஷின் ஒரு பகுதியை பிடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இதை காண்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்றாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு முன்னர் அவர் எழுப்பப்பட்டாரா, அல்லது முன்னர் தூர்சினா மலையில் ஏற்பட்ட அந்த மயக்கத்தை அல்லாஹு தாலா இதற்காக ஈடு செய்தானா, எனக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதன் மூலம் மூசா என்னை விட சிறந்தவராக இருப்பாரோ என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பணிவை இந்த இடத்திலே எடுத்து காட்டி, எந்த ஒரு நபிக்கிடையிலும் எந்த ஒரு ரசூலுக்கு இடையிலும் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வினால் தெரிவிக்கப்பட்ட நபிமார்கள், எல்லாருமே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவருடைய பணியை முழுமையாக அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையில் செய்தார்கள். அதனால யாரையும் நீங்கள் மேன்மைப்படுத்தி பேசக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சண்டை பிடிச்சிட்டு வந்த 2 பேருக்கும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி புகாரிலே பதிவாக இருக்கின்றது. அதனால ஒரு முஸ்லிமுடைய கடமை எந்த ஒரு நபியையும் உயர்த்தி பேசக்கூடாது. நபிமார்களுடைய வரிசை வரும்போது எந்த ஒரு நபியையும் நாங்கள் உயர்த்தி பேசக்கூடாது. ஆனால் அல்லாஹ் கொடுத்து சிறப்பு பேசலாம். எங்களுக்கு மனித சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபிமார்கள், நபிமார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலுல் அஸ்ம்கள், அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பை சொல்லலாம், வேறு பிரச்சனை இல்லை. இதனால எந்த ஒரு நபிக்கும் பாதிப்பு ஏற்பட போறதில்லை, எந்த ஒரு குறையும் ஏற்பட போறதில்லை. மாறாக இவரை விட அவர் சிறந்தவர், அவரை விட சிறந்தவர், அவரை விட இவரை விட அவர் பணியை அழகா செஞ்சாரு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு முகமது கொடுத்த பணியை அண்டை கொடுத்திருந்தா அண்டைக்கு அவர் செஞ்சிருப்பார் என்றெல்லாம் பேசக்கூடாது. இது தவறு. அப்ப எங்களுக்கும் அதாவது வேதக்காரர்களுக்கும் இடையில வித்தியாசம் இதுதான். சுப்ஹானல்லாஹ். நாங்க எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் நம்பணும். ஆனா அவங்க சிலரை நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதக்காரர்கள், அவர் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அவர்கள் காபிர்கள் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் கலிமாவுடைய 2வது பாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆனால் முஹம்மது ரசூலை ஏற்றுக்கொள்ளல.
லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஒரு பகுதி, இன்னொரு பகுதி அல்லாஹ்வுக்கு இணை வச்சு கொண்டிருக்காங்க, இன்னொரு பகுதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடவுள்னு சொல்றாங்க. இது நிறைய இருக்குது, அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்குது. ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எந்த ஒரு நபியையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசக்கூடாது. அல்லாஹ் கட்டளையிட்ட பிரகாரம் எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் விசுவாசம் கொள்வது எங்களுடைய கட்டாய கடமை. இது ஈமான்ல ஒரு பகுதி. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அல்லாஹுவையும் அவருடைய தூதர்களையும் விசுவாசம் கொண்ட விசுவாசிகள் எந்த ஒரு நபிமார்களுக்கும் இடையிலும் வேறுபாடு காட்டவில்லை. உலாய்க்க அவர்கள் தான் சௌப யுதீஹிமுல்லாஹு உஜூரஹும், அவர்களுடைய கூலி அல்லாஹு தஆலா நிரப்பமாக கொடுப்பான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக அருள் புரியக்கூடியவன் என்று எல்லா நபிமார்களையும் விசுவாசம் கொள்ளக்கூடிய அவர்களுக்கு பாகுபாடு காட்டாத பாரபட்சம் காட்டாத விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்ந்து குர்ஆனில் சொல்கின்றான். மாறாக வித்தியாசமாக பேசக்கூடியவர்களை காபிர்கள், உலாய்க ஹுமுல் காபிரூன், அவர்தான் நிராகரிக்கக்கூடியவர்கள் ஹக்கன் சத்தியமாக என்ன அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் எங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றது. விசுவாசிகளுடைய கடமைகளில் ஒன்று, உண்மையான விசுவாசிகளுடைய கடமைகளில் ஒன்று, எல்லா நபிமார்களையும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்ப வேண்டும். இது ஈமான்ல ஒரு அம்சம். இப்ப அடுத்த கட்டம் வகாலு சமிஅனா வ அதானா, அடுத்த வசனம் வகாலு சமிஅனா வ அதானா, அதாவது ரசூல்மார்களை, வேதங்களை, அல்லாஹுவை, அவருடைய மலாய்க்கமார்களை விசுவாசம் கொள்ளக்கூடிய பண்பு என்ன சொன்னால் வகாலு சமிஅனா வ அதானா. அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு கட்டளை எங்களுக்கு இட்டால் நாங்கள் அதை செய்மடுத்தோம், கட்டுப்பட்டோம், அவர்களுக்கு அல்லாஹுக்கு நாங்கள் வழிபட்டோம் என்று சொல்லுவார்கள். மாறாக நிராகரிக்கக்கூடிய வேதக்காரர்களை போன்று சமிஅனா வ அஸைனா என்று சொல்ல மாட்டார்கள். செய்மடுத்தோம், மாறு செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் செய்மடுத்து கட்டுப்படுவதுதான் ஒரு விசுவாசிய பண்பு. செய்மடுத்து போட்டு கட்டுப்படாமல் இருந்தால், அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தாமல் இருந்தால் உண்மையான விசுவாசி அல்ல. அதே வேதக்காருடைய பண்பு. செய்மடுத்தோம், அதுக்கு பிறகு மாறு செய்தோம். ஆனால் உண்மையான விசுவாசி செய்மடுத்தால் கட்டாயம் கட்டுப்பட்டாக வேண்டும். அடுத்ததாக குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விசுவாசிகளை பொறுத்தவரையில் வகாலு சமிஅனா வ அதானா சொல்வார்கள். அதே போல குஃப்ரானக ரப்பனா, இறைவா உன்னுடைய மக்ஃபிரத்தை, உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்வார்கள். வ இலைக்கல் மஸீர், ஏனென்றால் நாங்கள் உன்னிடமே மீறக்கூடியவர்கள். அப்ப எங்களுக்கு தப்ப முடியாது. நான் உன்கிட்ட வந்தா நீ விசாரிப்பாய், எங்களை ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் எங்களுக்கு கேள்வி கேட்பாய். நன்மையாக இருந்தால் சுவர்க்கம், தீமையாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பு வழங்குவாய். அதனால நாங்கள் உன்னிடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் என்றும் சொல்வார்கள். அப்ப இது 285வது வசனத்துடைய பாக்கி விளக்கம். இந்த ஹதீஸில், இந்த ஆயத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகள். ஒன்று, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களின் மீதும் சொல்லக்கூடிய புகழாரம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹுவை நம்புவார்கள், அவனுடைய மலாய்க்கமார்களை நம்புவார்கள், வேதங்களை நம்புவார்கள், ரசூல்மார்களை நம்புவார்கள். அதே போன்று அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு செய்மடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். அதே போன்று நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் குஃப்ரானக ரப்பனா, இறைவாங்களை மன்னித்து விடு என்று மன்னிப்பையும் எதிர்பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய புகழாரம்.
மாஷா அல்லாஹ். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் அர்கானுல் ஈமான், 6 ஈமானுடைய 6 அம்சங்கள்ல 4 அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. பாக்கி 2 இருக்குது. இந்த பாக்கி 2ல ஒன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லும் போதே லைஸல் பிர்ரன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அதாவது கிழக்கை நோக்கியோ அல்லது மேற்கை நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்பது மார்க்கம் அல்ல, மாறாக வலாக்கின்னல் பிர்ர, மார்க்கம் நன்மை எதுவென்று சொன்னால் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். இப்போ புது சவுண்ட் வந்துட்டுங்க. வ மலாயிகா வல் மலாயிகா, அதே போல வல் கிதாப், அதே போல வன் நபியீன். அப்போ இந்த வசனத்தில் 5 சொல்லப்படுது. ஆமன்து பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகா வல் கிதாப், அதே மாதிரி வன் நபியீன். அப்போ ஒன்று கூடி வருகிறது வல் யௌமில் ஆகிர், மர்மையை பற்றி நம்பிக்கை. 6வது அம்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னா பிகதர், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாம் அனைத்தையும் கதா கதரை கொண்டே படைத்திருக்கின்றோம். அப்ப 6 அம்சம் வந்துட்டு, ஆனால் இந்த 6 அம்சத்தையும் ஒன்றாக சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நீளமான ஹதீஸ், இஸ்லாத்துடைய அடிப்படையான ஹதீஸ். மார்க்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து கற்றுக் கொடுத்த ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உமர் அவருடைய மகன் அப்துல்லா அறிவிக்கிறாங்க, அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக. இந்த சம்பவம் நடக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்காங்க. அவர் என்றா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வந்தார். இத்தல அலைனா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். நான் வந்தது யாருன்னு தெரியாது, ஒரு மனிதர் வந்தார். ஆனால் ஷதீது பயாதி சியாப், அவர் அணிந்திருந்த ஆடையை பார்த்தா கடும் வெள்ளை, எந்த விதமான அழுக்கும் இல்லை, எந்த விதமான தூசியும் இல்லை. ஷதீது சவாதி ஷியர், தலைமுடியை பார்த்தா கடுமையான கருப்பு. லாயுரா அலைஹி அசர் சபர், அப்ப வந்தவரை பார்த்தா ஒரு பிரயாணத்தில் வந்த அடையாளமும் இல்லை அவர்கிட்ட. நான் ஒரு பிரயாணத்தை வந்தேன்னா தலைமுடியெல்லாம் அலங்கோலமா இருக்கும், ஆடைகள் அழுக்குப்பட்டிருக்கும், வியர்வுபட்டிருக்கும், அப்படி எந்த அடையாளமும் இல்லை. வந்தவர் மிக தெளிவான ஆடையோட, வெள்ளை வெளியேற என்ற ஆடையோட, கருத்த முடியோட வாரார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்றார். உட்கார்ந்து அவருடைய 2 முழங்கால்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்காலுக்கு முன்னால இணைத்து வைக்கிறார். 2 கைகளையும் தன் தொடையின் மீது வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வவதஅ கஃபைஹி அலா ஃபகிரைஹி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன யாருன்னு தெரியாது, வந்தவர் கேள்வி கேட்கிறார். கடைசிலாம் தெரிய வருது யாருன்னு சொல்லி போட்டு என்ன கேட்கிறாரு, யா முஹம்மத். அப்படி யாரும் ரசூலுல்லாவை விழுத்தி பேசுறதில்ல. முஸ்லீம்கள் அல்லாத காபர்கள் விழுத்தி பேசினால் இல்லாம, யூதர்கள் நசாராக்கள் அப்படி பேசினால் இல்லாம, சஹாபாக்கள் யாருமே யா முஹம்மத்னு பேச மாட்டாங்க, யா ரசூலுல்லாஹ்னு பேசுவாங்க. ஆனா இவரை பார்த்தா யா முஹம்மத், அப்ப இவரோட பெரிய ஆளா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை. முஹம்மதே என்று விழித்து பேசுகின்றார். அக்பர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்றார். முதலாவது கேள்வி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு இஸ்லாத்துக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க. அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமா.
இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமா. இதை சொன்னா தான் ஒரு முஸ்லீமா முடியும். அப்ப இதுல ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளா முஸ்லீம் இல்லை. அல்லது இரண்டு பகுதியில குறைபாடு வச்சால் அல்லாஹ்வை நம்பிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அதிலேயும் முஸ்லீம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி போட்டு அவங்களுடைய சிலதை மறுத்தால் அதுவும் முஸ்லீம் இல்லை. ஆனால் முழுமையாக அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அன் தஷ்ஹத அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் முதலாவது பாதி. வஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது முதலாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இரண்டாவது வதுகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டாம். அப்படின்னா தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்ப? மக்கா வாழ்க்கையில், மக்காவுடைய ஆரம்ப கட்டத்தில் ஐவேளை தொழுகை கடமையாக இருக்கவில்லை. ஆரம்பத்தில் சில சுன்னத்தான தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் அல்லாஹு தஆலா மீது கடமையாக்கி இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 12 மாதங்களே குறிப்பிடப்படுற ஹதீஸ்ல ஒரு வருஷம் பூரா தொழுதாங்க. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இது ஆரம்பத்தில் இருந்த தொழுகை. யா அய்யுஹல் முஸம்மில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் குகையில வேர்வேக போட்டு வெதவெதப்பான உடம்போட மிச்சம் பதட்டம் அடைந்தவர்களாக வாராங்க. போர்வையால போர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் வசனம் இறங்குது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே. குமில் லைல இல்லா கலீலா, இரவையில ஒரு பகுதி, சின்ன ஒரு பகுதி போ, மற்ற பகுதியை தொழுங்க. குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு, அதுக்கு விளக்கம் சொல்றார் அல்லாஹ் தஆலா. இரவின் சரிபாதி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்லது அதை விட கொஞ்சம் குறைவா, அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல்லது பாதியை விட, இரவின் பாதியை விட கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இரவின் சரிபாதி, அல்லது இரவின் பாதியை விட கொஞ்சம் குறைவு, அல்லது இரவின் பாதியை விட கூட. அப்படின்னு சொன்னா இரவின் 3/2 பகுதி, இரவின் ஒரு பகுதி சரி பாதி, இரவின் 3/1 பகுதி, இரவின் 3/2 பகுதி, இரவின் சரி பாதி, இரவின் ஒரு பகுதி, 3/1 பகுதி, சரிக்க மன்னிக்க வேண்டும், இரவின் 3/1 பாதி எனவே தொழுங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துறான். அப்ப இந்த வசனங்கள் இறங்கிற உடனே வரத்திலில் குர்ஆன தர்தீலா, உங்களுக்கு இறங்கின வசனங்கள் ஓதுங்க அந்த தொழுகையில என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இரவையில எழும்பி தொழுதார்கள். இரா தொழுகை தெரிஞ்சு குமில் லைல, இரா தொழுகை தொழுங்க என்று அல்லாஹ் கட்ட தொழுதாங்க. எந்த அளவுக்கு என்றால் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதாவது இரவையில விழித்து தொழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை இலகுவாக்கி விட்டான். அப்படின்னா உங்களால முடிந்தவர்கள் இரவையில எழுப்பி தொழுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கட்டாயத்தை நீக்கிட்டான். அப்ப இது ஆரம்ப தொழுகை. அப்ப தொழுகை எப்ப கடுமையாக்கப்பட்டுச்சு? மிஅராஜில் பயணித்தும் போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் பயணத்தின் போதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப அதுவரைக்கும் தொழுகை கடமையாக இருக்கவில்லை. ஐவேளை தொழுகை யாருக்கும் தெரியாது சொல்லி போட்டு சுப்ஹானல்லாஹி அலீம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வதுகீமஸ் ஸலா என்று சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்தது மதீனாவில். எனவே தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு, ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு, வதூத்திய ஸகா, ஜகாத்தும் கடமையாக்கப்பட்ட பிறகு, 100க்கு 2.5 வீதம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு. அதுக்கு முந்தைய ஜகாத் கடமையா இருக்கல்ல, கடைசி கட்டத்தில் தான் ஜகாத் கடமையாக்கப்பட்டுச்சு. பின்னால தான் தொழுகையும் ஜகாத்தும் இணைத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சு. அப்ப ஜகாத்தை பொறுத்த வரையில இஸ்லாத்தினுடைய 3வது கடமை
நான்காவது தசூம ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது, அதுவும் கடமையாக்கப்பட்ட பிறகுதான் சம்பவம் நடக்குது. ஐந்தாவது தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா சொல்றாங்க, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், அதில் ஒன்றுதான் வசதி உள்ளவர்கள், முடிந்தவர்கள், இனிஸ்ததஅத உங்களுக்கு முடியும் என்றால் மக்காவுக்கு போய் பைத்துல்லாஹ சுத்தி வலம் வந்து ஹஜ் செய்ய வேண்டும் என்ற 5வது கடமையை சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை இங்க தெளிவுபடுத்தப்படுது. அப்புறம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து இந்த ஹதீஸை சொல்றாங்க, இந்த கேள்வி கேட்கறாங்க, அதுக்கான பதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5: கலிமா, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ். கலிமா பொறுத்தவரையில் கலிமா சொல்லலான்னு சொன்னா முஸ்லிமே இல்லை. தொழுகையை பொறுத்த வரையில் அதாவது அவரவருடைய ஆற்றலை கேட்டுவாரு, நின்று தொழ முடியுமா நின்று தொழ வேண்டும், நின்று தொழ முடியாதா உட்கார்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்து தொழ முடியாதா படுத்து கொண்டு தொழ வேண்டும். தொழுகையில யாருக்கும் எந்த விதமான சலுகையும் கிடையாது. மாதவிடாய் ஏற்பட்ட அல்லது நிபாஸ் ஏற்பட்ட பெண்களை தவிர, அல்லது மயக்கத்தில் முகமாலை மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் தொழுகை கடமை இல்லை. மாறாக மற்ற அனைவர் மீதும் தொழுகை கட்டாய கடமை. மூன்றாவதாக ஜகாத். இதை பொறுத்தவரையில் வசதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஜகாத்து கடமை. எவர்களெல்லாம் ஒரு வருஷம் பூர்த்தியான பிறகு அவர்களுக்கு கிடைத்த வருமானத்தில், அது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது சம்பாத்தியமாக இருக்கலாம், அல்லது தொழில் புரிந்த வருமானமாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு போய் சம்பாதித்த பணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் மூலமாக திரட்டிய பணமாக இருக்கலாம். ஒரு வருஷம் முடிய கையில் 10.25 பவுனுக்கு பொறுமதியான காசு இருந்தால், இன்றைய காலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 43 லட்சம். ஒரு வருஷம் முடியல யார கையில் இருக்குதோ அவர் ஜகாத்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர். இதில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. 43 லட்சம் பெறுமதியான காசு ஒரு வருஷம் முடிந்த பிறகு, இந்த ஹவுலானுல் ஹவுல், ஒரு வருஷம் கட்டாயம் கழியணும். ஒரு வருஷம் முழுக்க ஜனவரியில் ஆரம்பிச்சீங்களா, அடுத்த ஜனவரி வரும்போது எல்லா தேவைகளும் முடிய எல்லா செலவுகளும் போக கையில் இவ்வளவு பணம் இருக்குதா, 43 லட்சம் கையில் இருக்குதா, அப்ப ஜகாத்து கடமை 100% கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். 43க்கு மேலதிகமாக இருக்கும்னு சொன்னா இருக்கிற அத்தனைக்கும் கணக்கு பார்த்து 100% கணக்கு ஹஜ் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இது கட்டாய கடமை. இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இல்லாதவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். நிசாபை எத்தாதவர்கள், இந்த அளவை எத்தாதவர்கள், அவர்களுக்கு ஜகாத்து கடமை இல்லை, அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அடுத்தது 4வதாக ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது. இதை பொறுத்த வரையில நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு நோயாளியாக இருந்தால், அல்லது சிறுவர்களாக இருந்தால், அல்லது மாதவிடாய் அல்லது நிபாஸ் போன்ற தூய்மையற்ற நிலையில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு இருப்பது தேவையில்லை. பெண்களை பொறுத்த வரையில் நிபாசுடைய காலத்தில் அல்லது ஹைதுடைய காலத்தில் நோன்பு பிடிப்பது ஹராம், அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது. அதல்லாத ஒரு நோய்வாய்ப்பட்டவராக நோன்பு பிடிக்க முடியாதவராக இருந்தால், அவரால் நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாரேயானால் அவர் நோன்பை ரமதான் மாதத்தில் விட்டுவிட்டு ஏறிய காலங்களில் அதை கதா செய்ய வேண்டும். நோய் குணமாகும் என்றால், நோய் குணமாகாத தொடர்ந்தும் நோயிலே படுக்கையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலமாக நோன்புக்குரிய பிதியாவை கொடுக்க வேண்டும். இது நோன்பை பொறுத்தவரையில் 30 இருக்கலாம் அல்லது 29 இருக்கலாம். இதே போல வசதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜி கடமை, 5வது கடமை. இதுக்கு முதலாவதாக உடல் ஆரோக்கியம் இருக்கணும். பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும். 2வதாக போய் திரும்பி வரும் அளவுக்கும்
தேவையான அளவுக்கு வசதி இருக்கணும். கடன்பட்டுக்கு ஹஜ்ஜி செய்ய சொல்ல யாரும் இஸ்லாம் சொல்லல. கைமாத்துக்கு வாங்கிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போச்சல இஸ்லாம் சொல்லல. மாறாக வசதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். இவர் எடுத்தால் ஹஜ்ஜி கடமை. நோயாளியா கையில பணம் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போக முடியலையா, ஹஜ்ஜி தன்னுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒருவரை அவருக்கு பகரமாக பதில் ஹஜ்ஜி செய்விக்கலாம். தன்னுடைய கடமையான ஹஜ்ஜி செய்த ஒருவரை அவர்கிட்ட பொறுப்பு சாட்டி அந்த செலவெல்லாம் கொடுத்து நீங்க எனக்காக போய் பதில் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்க. அப்ப அந்த ஹஜ்ஜி இவர் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும், அவருக்கு அதுக்கு நன்மை கிடைக்கும். மாறாக ஆரோக்கியம் இருந்தும் கையில வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம், பயங்கரமான தண்டனைக்குள்ளாக வேண்டி வரும். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5ஐயும் இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வியாக கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக இப்ப வந்தவர் சொல்றாரு சதக்த. ஆச்சரியம் வர்றாங்க சஹாபாக்கெல்லாம், குறிப்பா உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்படுறாங்க. கேள்வி கேட்டாரு, கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு சதக்தன்னு சொல்றாரு. அப்படின்னா விஷயம் இருக்கு, தெரியும் போல இருக்கு. சதக்தன்னா உண்மை உரைத்தீர், சதக்தண்டால் உண்மை உரைத்தீர், நீ சொன்னது உண்மை என்று வந்தவர் உண்மைப்படுத்துறாரு. அப்ப உண்மைப்படுத்துறவாக இருந்தால் அவர் என்னவா இருக்கணும், இவரோட அறிவாளியா இருக்கணுமா இல்லையா, அல்லாஹ்வோடு தொடர்புடையவராக இருப்பாரா இல்லையா, இல்லடா அப்படி சொல்ல முடியாது. எனவே சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப தெண்டாவு அக்பிர்னி அனில் ஈமான், முஹம்மதே எனக்கு ஈமானை பற்றி சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவருக்கு முன்னால சொல்றாங்க, அன்துமின பில்லாஹ் வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்பவும் சதக்தான் சொல்றாரு. இந்த ஹதீஸ்ல ஈமானுடைய 6 ருக்கன் சொல்லப்படுது. குர்ஆன்ல ஒரு வசனத்தில் 4 சொல்லப்படுது, இன்னொரு வசனத்தில் 5 சொல்லப்படுது, இன்னொரு வசனத்தில் 1 சொல்லப்படுது. அதான் கதா கதரை பத்தி தனியான வசனம் சொல்லப்படுது. 5 சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் பக்ரால முன்னால் எங்களுக்கு விளக்கத்துக்கு வந்துச்சு. இப்ப நாங்க இருக்கக்கூடிய வசனத்தில் 4 சொல்லப்படுது. கூட்டி பார்த்தால் 6 ஆகுது. இந்த 6ஐயும் சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ருக்குன்கள், ஈமானுடைய அடிப்படைகள் 6 என்று சொல்கின்றார்கள். ஒன்று அல்லாஹ்வை விசுவாசிப்பது, இரண்டாவதாக அவனுடைய மலாய்க்கமார்களை விசுவாசிப்பது, மூன்றாவதாக அவனுடைய வேதங்களை விசுவாசிப்பது, நாலாவதாக அவனுடைய ரசூல்மார்களை விசுவாசிப்பது, ஐந்தாவதாக மறுமை விசுவாசிப்பது, ஆறாவதாக கதா கதரை விசுவாசிப்பது. இந்த 6ம் ஈமானுடைய அடிப்படைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவருக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல 6ம் சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து சதக்தன்னு சொல்றார். அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர் கேள்வி கேட்டாரு, உண்மைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியம். கேள்வி கேட்டவர் விஷயம் சொன்னா ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லணும். ஆனா கேள்வி கேட்டவர் கேட்கப்படுவதை விட அறிந்தவராக இருந்தா சதக்தன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பி வந்தவர் கேட்கிறார், அக்பிர்னி அனில் இஹ்சான். 3வது அம்சத்தை பத்தி கேட்கிறார். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இஸ்லாத்தினுடைய ஆக உச்சகட்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. மாஷா அல்லாஹ். மக்கள் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை பார்ப்பது போன்று. சுப்ஹானல்லாஹ். இஹ்லாஸுடைய உச்சகட்டம்.
நீர் அவரை பார்க்காவிட்டாலும் கூட அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகைக்கு எழுந்து நின்றால் ஒரு அடியான் அல்லாவோடு முனாஜாத்து செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா அடியான் பேசுகின்றான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் பேசுகின்றான், அடியான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழுகை என்பதே இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை. அப்ப மூன்றாவது கேள்வியாக வந்தவர் கேட்கிறார், அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இது தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதாவது அல்லாஹ்வை வணங்கும் போது அவனை பார்ப்பது போல வணங்க வேண்டும். நாங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் கூட அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இதனால் தொழுகையில் திரும்புறது, அசைவு செய்கிறது, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. தொழுகையில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டால் உலக சோழிகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டிரும். மாறாக தொழுகையில் என்னென்ன அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் சுய நினைவோடு அல்லாஹுவை நினைத்தவனாக கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மாஷா அல்லாஹ் தொழுகை உயர்த்தப்படும், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் கொண்டு வைக்கப்படும். தொழுகை சொல்லும், ஹபிதக் அல்லாஹு கமா ஹபிஸ்தனி, என்ன நீ எப்படி பேணி பாதுகாத்தாயோ அதே போல உன்னையும் அல்லாஹ் பேணி பாதுகாக்கட்டும். மாறாக தொழுகையில குறைபாடு அல்லது தொழுகையில் இஹ்லாஸ் இல்லை, கலப்படம், எண்ணம் தூய்மை இல்லை, தொழுகை வானத்தின்பால் உயர்த்தப்படும், வாசல்கள் மூடப்பட்டுவிடும், வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பழைய பிடவைகளை சுருட்டி அவருடைய மூஞ்சி அடிப்பது போல தொழுகை அவருடைய மூஞ்சியிலே திருப்பி அடிக்கப்படும். அப்போது அந்த தொழுகை சொல்லும், பய்யஅக்கல்லாஹு கமா பய்யஅதனி, எப்படி என்னை பால்படுத்தினாயோ அதே போல உன்னையும் அல்லாஹ் பால்படுத்தட்டும் என்று சொல்லும். அதனால் தொழுகிட்டு போறாக்கள்ல முழுமையான கூடி கிடைக்கிறாக்கள் இருக்கிறாங்க, அதுல பாதி கிடைக்கிறாக்கள் இருக்காங்க, முக்காவாசி கிடைக்கிறாக்கள் இருக்காங்க, காவாசி கிடைக்கிறாக்கள் இருக்காங்க, ஒன்றுமே கிடைக்காதவர்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த இஹ்சான்ல சொல்லப்பட்ட விவகாரம் தொழுகையில் ஈடுபடும் போது கண்டிப்பாக எங்களுடைய சிந்தனை அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்பட வேண்டும். நாங்கள் பேசுகிறோம், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த இஹ்சானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள். நாலாவது கேள்வி, அக்பிர்னி அனிஸ்ஸா, மறுமையை பற்றி சொல்லுங்க. எப்போ வரும், எந்த நாளில் வரும், எந்த வருஷம் வரும், இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது என்று மறுமையை பற்றி வந்தவர் கேட்கிறாரே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மினஸ் ஸாயில். சுப்ஹானல்லாஹ். இப்ப இதிலிருந்து விளங்குது, வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் விஷயம் தெரிந்தவர், எல்லா நபிமார்களுக்கும் வகை கொண்டு போனவர். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க சொல்றாங்க, கேட்கப்படுபவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுறாங்க. கேட்பவரை விட யார் கேட்பவர்? வந்திருப்பவர், அவரை விட அறிந்தவர் அல்ல. அப்ப மறுமையை பற்றி எப்ப ஏற்படும் என்ற அறிவு உங்களுக்கு இல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும் என்ற தோரணையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலிக்கிறார்கள். அப்படி அர்த்தம் என்ன? மறுமை எப்ப ஏற்படும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா. மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதை நான் மறைக்கிறேன், அகாது உஃபீஹா, அதை நான் மறைக்கிறேன். ஏன்னு சொன்னா அது மறைந்திருந்தா தான் இஹ்லாஸோடு செயல்படுபவர்கள் யாரே, அதுக்கு மாறாக செயல்படுபவர்கள் யாரே என்பதை தெரிந்து அவர்களுக்குரிய கூலியை வழங்கலாம். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா, ஒவ்வொரு ஆத்மாவும்
எப்படி எப்படி செயல்படுகின்றதோ அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்குரிய கூலியை வழங்கலாம். மறுமை என்று சொல்லும் போது எப்ப ஏற்படும் என்று தெரியாது, ஆனால் மறுமை ஏற்படும் என்று ஒரு நாள் என்ற நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய ஆணிவேர். இந்த நம்பிக்கை இருந்தால் ஒரு முஸ்லிம் பயப்படுவான். ஆஹா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பற்றியும் விசாரிக்கப்படுவேன், நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றியும் பேசப்படுவேன், விசாரிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது என்று சொன்னா பயப்படுவான். ஆஹா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது, தேவையில்லாத அவதூறுகளை சொல்லிடக்கூடாது, தேவையில்லாத விமர்சனங்களை சொல்லிடக்கூடாது, இதே போல தேவையில்லாத செயல்களை செஞ்சிடக்கூடாது என்று ஒரு முஸ்லிம் பயப்படுவான். மறுமையை பற்றி நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு மறுபாரம் எல்லாரும் என்ன செய்வாங்க, மறுபாரத்துக்கு வந்து அவர் தௌபா செஞ்சு போட்டு மேல பார்ப்பாங்க. இல்லை, அது இஹ்லாஸ் இல்லை, அது பயம், வெறுமனே பயம். மாறாக எப்ப மறுமை ஏற்படும் எங்களுக்கு தெரியாது, என்றோ ஒரு நாள் ஏற்படும். ஏற்பட்டால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சொல் செயல் பற்றி அணுவணுவாக விசாரிக்கப்படுவான் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. எதுவும் தப்ப முடியாது, இங்க பதியப்பட்டு கொண்டே. சரியா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம். பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருந்தால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் பாலங்களை உயர்த்துவான். பேசக்கூடிய வார்த்தை மோசமான வார்த்தையாக இருந்தால் நரகத்தின் பால் மனிதன் நெருக்கப்படுவான். இது ஹதீஸ். அதனால என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பதை ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்ப மறுமையை பற்றி எனக்கு அறிவு இல்லை, அல்ல எனக்கு அறிவிச்சு தரல. அப்ப ஜிப்ரீல் வந்தவங்களுக்கு தெரியாது. அப்ப திருப்பி கேட்கிறாங்க, அக்பிர்னி அன் அமாராத்திஹா. சரி, மறுமை எப்ப ஏற்படும் என்பது தெரியாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்தலிதல் அமது ரப்பதஹா. அடிமை பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். அப்படின்னா இஹ்திலாத்துன் நஸப், உறவுகள் கலப்படமடையும். ஒரு அடிமை பெண் எஜமானனை பெற்றெடுப்பான்னு சொன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படியான ஒரு காலம் வரும். தொடர்ந்து சொல்றாங்க, அரபத வன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ருஆ அஷ்ஷா யததாவலூன ஃபில் புன்யான். சுப்ஹானல்லாஹ், அழகா சொல்றாங்க பாருங்க. ஹுஃபாத் கால செருப்பு இல்லை, உரான்னு சொன்னா அரை நிறைவானம், அல் ஆலா பஞ்சம் தேவை, ருஆ அஷ்ஷா ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், யததாவலூன ஃபில் புன்யான் கட்டடம் கட்டுவதில், யததாவல்ன உயர்ந்த கட்டடங்கள் கட்டுவதில் போட்டி போடுவார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்றைக்கு அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது இது மறுமையுடைய அடையாளமோ என்று சில உலமாக்கள் சொல்லும் அளவுக்கு இருக்குது. அல்லாஹு ஆலம். கால தும்ம இந்தலக, கேள்வி கேட்க வந்தவர் இப்ப போறார். லபிஸ்து மலியன், உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே நான் மௌனமா இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் நான் அப்படியே மௌனமாக இருந்துட்டேன். சும்ம காலலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விழிச்சு பேசுறாங்க, யா உமர், உமரே அத்ததரிய மனிசாயில், கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கூல்து அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அப்ப அது வரைக்கும் வந்தது யாருன்னு யாருக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ் தவிர தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில வந்திருக்கிற யாருன்னா உங்களுக்கு தெரியும், ஆனா மற்ற யாருக்குமே தெரியாது. கால, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழித்து அதற்கான விளக்கத்தை சொல்லுகின்றார்கள்.
அப்போ கடைசி வரையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாருக்கும் தெரியாது. வந்து இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படைகளை கற்றுக் கொடுத்து விட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸில் இங்க சொல்லப்பட்ட ஈமானுடைய 6 அம்சங்களும் சொல்லப்பட்டீங்க. ஹதீஸ்ல முழுமையா சொல்லப்பட்டீங்க. ஆனா குர்ஆன்ல வந்து ஒரு இடத்துல 4, இன்னொரு இடத்துல 5, இன்னொரு இடத்துல 1, இப்படி பகுதியாக தான் சொல்லப்பட்டீங்க. ஆனா இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஈமானுடைய 6 அம்சங்களும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இந்த பாடத்தினுடைய பேலன்ஸ் இன்ஷா அல்லாஹ் தொடர்றதுக்கு டைம் போதாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய வசனத்தை நாங்கள் முடிப்போம். இது முடியறதோட சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் விளக்கம், அதாவது அல் குர்ஆன் விளக்கம் முடிவடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிவானாக. மார்க்கத்தை விளங்கி வாழ்க்கையில் செயல்பட்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையே எம் அனைவருக்கும் ஒதுங்கும் தலமாக ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.